வணக்கம். இந்த பதிவு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நாம் கவனிக்க வேண்டிய ஃபீமா ரெகுலேஷன்ஸ் பற்றியது. ஃபீமா ரெகுலேஷன்ஸ்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நார்மலாக நம்ம எதை பார்க்குறோன்னா கஸ்டம்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து குறி வச்சு அதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் கூடவே நம்ம பார்க்க வேண்டியது ஃபீமாவும் சேர்ந்து தான் பார்க்கணும். இது ஒரு 7 விதமான ஸ்டெப்பில் நான் பார்க்குறேன். இதை முதல்ல ரொம்ப முக்கியமானது, நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நம்முடைய பேங்க்குக்கு நம்ம தெரிவிக்கணும். அதாவது பேங்க்குன்னா நம்ம இந்த ஃபீமாவினுடைய மொழியில் சொன்னோன்னா ஆத்தரைஸ்டு டீலர். பல பேர் நான் பார்த்துருக்கேன், எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்டை டைரெக்டாக எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டை டைரெக்டாக பையருக்கு அனுப்பிடுவாங்க. அது தவறு. நீங்கள் அனுப்பலாம், ஆனால் உங்கள் பேங்க்குக்கு தெரிவிக்கணும். நான் மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், 100% அட்வான்ஸ் எனக்கு வந்துருச்சு, அதனால் நான் உங்கள் மூலியமாக அனுப்பலை, இப்போ இந்த எவிடன்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு காப்பியை கொடுத்தீங்கன்னா உங்கள் மேற்கொண்டு பேமெண்ட் அங்கேருந்து முதலேருந்து வந்திருக்கும். அப்போ தான் அந்த இது க்ளோஸ் ஆகும். ஏன்னா 100% அட்வான்ஸ் வந்துருச்சுன்னா பேங்க்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த இடிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா தான் அது க்ளோஸ் ஆகும். அதனால் மிக முக்கியமானது, 100% அட்வான்ஸ் வந்தால் ஒழிய நீங்கள் டைரெக்டாக டாக்குமெண்ட்ஸை அனுப்ப முடியாது. சப்போஸ் 100% பேமெண்ட்ஸ் வரல, நீங்கள் கடனில் கொடுத்துருக்கீங்கன்னா 30 நாள், 60 நாள், 90 நாள் கடனில் கொடுத்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் நமக்கு கிடைக்கிறது எக்ஸ்போர்ட் ரிசீவபிள்ஸ் நம்ம கைக்கு வர வேண்டியது 9 மாதத்துக்குள்ளே வந்துடணும். ரெண்டாவது ஸ்டெப்பு, இந்த பணம் த்ரூ நார்மல் பேங்கிங் சேனல்ஸ் மூலமாக வரணும். அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் ஆகி வரணும். அது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. அது தவிர நமக்கு அந்த எக்ஸ்போர்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், அது இப்போ எஸ்டிஎஃப்னு சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். அது தவிர இந்த கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், அப்புறம் இந்த ஷிப்பிங் பில், ப்ளஸ் இந்த பில் ஆஃப் லேடிங். இப்போல்லாம் இந்த ஷிப்பிங் பில் உங்களுக்கு மெயிலாகவே வந்துடும் டைரெக்டாக. அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது, நீங்கள் சப்போஸ் ஏதாவது ரிஜெக்ஷன் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து திரும்பி வருது, இல்லை திரும்பி வரல, இங்கேருந்து நீங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்புகிறீங்கன்னா அதை தெளிவாக ஒரு இன்வாய்ஸ் போட்டு இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்வால்வ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அனுப்பணும். இது தவிர அந்த ரிட்டர்ன் ஆகுது, நீங்கள் ரிப்பேர் பண்ணி அனுப்ப போகிறீங்கன்னா அப்போ கஸ்டம்ஸுடைய ஃபார்மாலிட்டி என்னவோ அதெல்லாம் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி ஏதாவது டிலே ஆகிடுச்சு, பேமெண்ட் வர்றதில் 9 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா உடனடியாக உங்கள் பேங்க்குக்கு தெரியப்படுத்தணும். மறுபடியும் எப்போ பேமெண்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை நீங்கள் உங்கள் பையரோட கான்டாக்ட் பண்ணி எப்போ அனுப்புகிறாருன்னு பார்த்து, எப்படியாவது அந்த 9 மாதன்றது இல்லை அதுக்கப்புறம் போனால் கூட தெரிவிச்சுட்டு உடனே வாங்குற மாதிரி இருந்தால் தான் உங்களால் அக்கௌண்ட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.